ஹாய் ஃபியூச்சர் அக்கௌண்டன்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அக்கௌண்ட்ஸ்ல யூஸ் பண்ற முக்கியமான டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போமா. ஸோ மேஜர் அக்கௌண்டிங் ஐட்டம் லிஸ்ட், பேசிக் டு அட்வான்ஸ். ஸோ இதுதான் நீங்க மேஜரா நீங்க பார்க்க போறீங்க நம்ம அக்கௌண்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கேபிட்டல் அண்ட் ஓனர் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ். ஸோ கேபிட்டலும் ஓனரும் சார்ந்த அவங்க என்னென்ன மேஜரா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டல். கேபிட்டலுங்கிறது என்னன்னு நம்ம பார்ப்போம். கேபிட்டலுங்கிறது முதலீடுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த முதலீடு யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஓனர், சரிங்களா? ஓனர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிஸ்னஸ், சரிங்களா? இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓனர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரல, அதன் பேர் தான் கேபிட்டல், சரிங்களா? நெக்ஸ்ட் டிராயிங்ஸ்ங்கிறது நம்மளோட அந்த ஓனர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருல்ல, அந்த ஓனர் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா திடீர்னு அந்த ஒரு வருஷத்துக்குள்ளார ஒரு 6 மாசத்துல அந்த அமௌண்ட் அதுல ஒரு பங்கு அவருக்கு தேவைப்படுது. இப்போ 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாயில ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா அந்த 40,000 ரூபாவை அவர் எப்ப வேணா எடுத்துக்கலாம், ஏன்னா அது அவரோட பிசினஸ். ஸோ எடுத்துக்கிறனால அதன் பேரு டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மணி ஆர் கூட்ஸ் வித்ட்ரான் பை ஓனர். ஸோ அவர் எப்ப வேணா அதை எடுத்துக்கலாம். ஸோ அதன் பெயர் டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிஷ்னல் கேபிட்டல்னா ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒரு வருஷத்துக்குள்ள 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா இன்னொரு ஒரு 50,000 ரூபாய் மறுபடியும் ஒரு 6 மாசத்துல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அதன் பேர் தான் அடிஷ்னல் கேபிட்டல். எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பை ஓனர். ரிசர்வ்ங்கிறது ப்ராஃபிட். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு அந்த ஓனர் 2 வருஷம் அந்த ப்ராஃபிட்டை எடுக்கவே மாட்டாரு. மறுபடியும் அதை அந்த கம்பெனி மேலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதன் பேர் தான் ரிசர்வ். ப்ராஃபிட் செட் அசைட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஸோ அந்த ப்ராஃபிட்டை அவர் ஃபியூச்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது அவரோட கம்பெனி. ஸோ அதன் பேர் தான் ரிசர்வ். ஸோ ப்ரொப்ரைட்டர்ஸ் அக்கௌண்ட்ங்கிறது அந்த ஓனரோட பர்சனல் அக்கௌண்ட். அந்த கம்பெனிக்குன்னு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருப்பார்ல, ஸோ அந்த அக்கௌண்ட் பேர் தான் ப்ரொப்ரைட்டர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இதுதான் கேபிட்டல் அண்ட் ஓனர் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கம் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட். ஸோ இன்கமும் ப்ராஃபிட்டும் சார்ந்ததை பத்தி நம்ம பார்க்க போறோம் அக்கௌண்ட்ஸ்ல. ஸோ ரெவன்யூ அப்படின்னா ஒரு கம்பெனி ஓனர் 1,00,000 ரூபாய் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அதுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும் இல்லையா? சார் அதுக்கு அந்த ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன், அந்த ஒரு வருஷத்துல ஒரு 1,00,000 ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்களேன். இந்த 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். அந்த 2 லட்சம் ரூபாய் லைக் ஒரு எக்ஸ்பென்சஸ், ஒரு செலவுலாம் கழிக்காம ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல. ஸோ அந்த 2 லட்சம் ரூபாய் தாங்க ரிசர்வ், சரிங்களா? ப்ராஃபிட்ங்கிறது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும், சரிங்களா? ஒரு 40,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு. அந்த எக்ஸ்பென்சஸ் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. அது 2 லட்சம் ரூபாய் 40,000 ரூபாய் கழிச்சா அதன் பேர் ப்ராஃபிட். கழிக்கல ஒரு 20,000 ரூபாய் அப்படின்னா அதன் பெயர் தான் ரெவன்யூ, சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமிஷன் ரிசீவ்டு அப்படின்னா இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அந்த பிசினஸ் மூலியமா உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்திருக்கலாம், அதன் பேர் தான் கமிஷன் ரிசீவ்டு. லைக் ஃபீ, சரிங்களா? ஒரு ஃபீன்னு அது நீங்க எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இப்போ நீங்க ஒரு பேங்க்லயோ இல்ல நீங்க வட்டி கொடுத்துருக்கீங்களோ இல்ல ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மந்த்லி ஆர் இயர்லி பிக்ஸ்ட் டெபாசிட்டோ ஒரு மந்த்லி ஆர் இயர்லி உங்களுக்கு அது மூலியமா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அமௌண்ட் போட்டதை தவிர்த்து ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னா அதன் பேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனாலதான் அது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்னு நம்ம இதுல சொல்றாங்க. ஸோ ரெண்ட் ரிசீவ்டு சேம் அதே மாதிரிதான். நீங்க ஒரு கம்பெனியில நீங்க உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி நீங்க வாடகை விட்டுருக்கீங்க அப்படின்னா அது மூலியமா மந்த்லி ஆர் இயர்லி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அதன் பேர் தான் ரெண்ட் ரிசீவ்டு. கெயின் ஆன் சேல் ஆஃப் அசட். ஸோ இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிய நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா அது மூலியமா ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும், ஒரு பல்க் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ அந்த பல்க் ப்ராஃபிட் தான் பாத்தீங்கன்னா கெயின் ஆன் சேல் ஆஃப் அசட். உங்களோட லைக் பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் ஆர் பில்டிங் அதை வித்து ஒரு அமௌண்ட் வருதுதான் கெயின் ஆன் சேல் ஆஃப் அசட். ஸோ இதுதான் நம்ம இன்கம் அண்ட் ப்ராஃபிட் அக்கௌண்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லாஸ்னாலும் நமக்கு தெரிய வரும்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலரி இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு சேலரி தராங்கல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட். ஸோ பேமெண்ட் டு எம்ப்ளாயீஸ், ஸோ இதன் பேர் தான் சேலரி. ஸோ வேஜஸ் லைக் சேலரி மாதிரி வந்து லேபர்ஸ்க்கு நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் தருது, அவங்க செஞ்ச வேலைக்கு ஊதியம் தரது வேஜஸ். ரெண்ட் பெய்டு, இப்போ நீங்க ஒரு கம்பெனியில நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, லைக் ஒரு டீ ஷாப் ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடைக்கு நீங்க மந்த்லி ரெண்ட் பே பண்ணுவீங்க இல்லையா, அதுதான் ரெண்ட் பெய்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பெய்டு சேம். அந்த கடைக்கு நீங்க ஒரு முதலீடு வாங்கியிருப்பீங்க, லைக் வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனுக்கு மாதம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணுவீங்கல்ல, அதுதான் இன்ட்ரெஸ்ட் பெய்டு. லாஸ், ஸோ இப்போ 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த 1,00,000 ஆனா அந்த மாசத்துல 1,05,000 வந்து பாத்தீங்கன்னா செலவாயிருக்கு அப்படின்னா அந்த 1,00,000 தவிர்த்து பேலன்ஸ் ஒரு 5,000 இருக்கு இல்லையா, அந்த 5,000 தாங்க லாஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் டெப்ரிசியேஷன்ங்கிறது இப்போ நம்மளோட கடைக்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போடுறீங்க, சரிங்களா? அந்த ஃபர்னிச்சர் நாளுக்கு நாள் ஃபர்னிச்சர் அல்லது நீங்க ஒரு பைக் வாங்கி போடுறீங்க அப்படின்னா அந்த பைக் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது யூஸ் பண்ண இப்போ ஒரு 1,00,000 வாங்கி இருந்திருப்பீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அது வந்து பாத்தீங்கன்னா 80,000 70,000 தான் போகும். ஏன்னா அது வந்து தேய்மானம் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த டெப்ரிசியேஷன்ங்கிறது தேய்மானம்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட் டெப்ட்ங்கிறது நீங்க ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துருந்துருப்பீங்க, அந்த கடன் வந்து வரலாம் வராமலையும் போகலாம். சரிங்களா? அதனால அது வந்து பேட் டெப்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அமௌண்ட் நாட் ரெக்கவரபிள் ஃப்ரம் அ டெப்டார். டெப்டாருங்கிறது கடன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ நம்ம தான் டெப்டார். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இது நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தாங்க. ஸோ நம்ம இப்போ ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, ரீசார்ஜ் ஆர் டிடிஹெச்க்கு நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். போஸ்ட்பெய்டும் இருக்கு, பட் மேக்ஸிமம் ப்ரீபெய்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன் பேர் தான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இது ரொம்ப இல்லைங்க, ஈஸிங்க. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ அந்த நம்ம வீட்டு பக்கத்தில் அண்ணாச்சி கடை இருக்கும். ஸோ அண்ணாச்சி கிட்ட போயிட்டு நம்ம திடீர்னு நமக்கு தேவைப்படுது, நம்ம கிட்ட காசு இருந்திருக்காது, அப்போ வீட்டில் வீட்டில் அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு தேவைப்படுதுன்னா டக்குன்னு போயிட்டு இது மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு அந்த பொருளை வீட்டில் தந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனால் அது அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், நம்ம அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டோம், ஆனால் அது வந்து நம்ம இன்னும் பே பண்ணலை. ஸோ அதனால நம்ம அதை பே பண்ணணும்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுதாங்க எக்ஸ்பென்சஸ் டியூ பட் நாட் எட் பெய்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஃபிக்ஸ்ட் அசட்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு லேண்டு, பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ், சரி இது எல்லாமே உங்கள் கம்பெனிக்கு சார்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் அசட். கரண்ட் அசட் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கலாம் போகலாம், வரும் போகும் அப்படின்னு சொல்லலாமே இல்லை. லைக் வந்து கேஷும் சரி, பேங்க்கும் சரி, டெப்டார் நீங்கள் காசு கொடுக்கலாம் போகலாம், ஸ்டாக்கு ஏறலாம் இறங்கலாம், பில் ரிசீவபிள். பில் ரிசீவபிள்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வர வேண்டிய காசை தான் பில் ரிசீவபிள். பில்லுக்கு எகெயின்ஸ்டா உங்களுக்கு அமௌண்ட் வரணும் இல்லையா, அதுதாங்க பில்ஸ் ரிசீவபிள். இன்டான்ஜிபிள் அசட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டேஞ்சிபிள், ஸோ உங்களால் பார்க்கவும் முடியும். ஸோ இன்டான்ஜிபிள் அசட்டுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஸோ இன்டான்ஜிபிள்ல மொத்தம் 3 இருக்கு, குட்வில், பேட்டன்ட், ட்ரேட்மார்க். ஸோ இந்த 3த்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபார்முலா, ஒரு சின்ன ஒரு கதை சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க, சரிங்களா? அந்த பிராண்டை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகே அந்த பிராண்டா, இப்போ வந்து நீங்க ஒரு பேஸ்டே வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஸ்ட்ல ஒரு ஒரு சம் ஆஃப் பிராண்ட் இருக்கு, அந்த பிராண்டை வந்து நீங்க பார்த்த உடனே என்ன நினைப்பீங்க, ஓகே இந்த பிராண்டா நல்ல பிராண்டு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஓகே அந்த நினைக்கிறீங்க இல்லையா, அதன் பேர் தான் குட்வில். சரிங்களா? குட்வில். ட்ரேட்மார்க்ங்கிறது உங்களுக்கு ஒரு காப்பிரைட், லைக் ஒரு லைசன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே இந்த கம்பெனி வந்து இந்த ட்ரேட்மார்க் இந்த ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கு, பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றது இதுதான் ட்ரேட்மார்க். பேட்டன்றது உங்களுக்கு ஒரு காப்பிரைட் மாதிரிங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஷேர்ஸ், பாண்ட் ஹெல்டு பை பிஸ்னஸ். நம்ம கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம வந்து கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி மேலேயோ இல்லை நம்ம கம்பெனி மேலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லயபிலிட்டி அக்கௌண்ட். லயபிலிட்டினா பொறுப்புன்னு சொல்லலாங்க, சரிங்க. கம்பெனிக்கு இருக்கிற பொறுப்புகள். ஸோ கம்பெனிக்கு வர வேண்டிய காசு இருக்கும், கம்பெனி சிலருக்கு தர வேண்டிய காசும் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகளுக்கு உள்ளார அடங்கிடும். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ்னா நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த கடன் வாங்கினதை திருப்பி கொடுக்கறது தான் கிரெடிட்டார்னு சொல்லணும். பில்ஸ் பேயபிள், நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம், அந்த பொருளுக்கு கொடுக்கணும் இல்லையா அமௌண்ட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள். எக்ஸ்பென்சஸ்னா நீங்க ஒரு செலவு பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். ஸோ அதுதான் எக்ஸ்பென்சஸ் பேயபிள். லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ்னா ரொம்ப நாளா நீடிக்கிற பொறுப்புகள் சொல்லலாங்க. ஸோ லைக் லோன்ஸ், டிபெஞ்சர்ஸ் அப்படின்னா கடன் பத்திரங்கள்ங்க, சரிங்களா. ஒரு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கியிருப்பீங்க, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பத்திரங்கள். பேங்க் லோன். ஸோ இந்த மாதிரி பேங்க் லோன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு எடுத்துருப்பீங்க பேங்க் லோன்ஸ். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ் கீழே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ். அவுட்ஸ்டாண்டிங் எப்படின்னா சேம் அதே அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் மாதிரி தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணாத பில்ஸும் சரி, சேலரி டியூ. ஸோ இங்கே ஒரு 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஆர் வேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தராமல் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ். அன்ஏர்ன்டு இன்கம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஃபார்ம் தாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கடை இருக்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஒருத்தவங்க கிட்ட வாடகை கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த வாடகை ஃபர்ஸ்ட் வாடகை மட்டுமா நம்ம வாங்குவோம். ஸோ அதுக்கு முன்னாடி அட்வான்ஸுங்கிறது ஒன்று வாங்குவோம் இல்லையா, ஒரு 3 மாசம் அட்வான்ஸ்ல ஒரு 5 மாசம் அட்வான்ஸுங்கிற நம்மளோட எவ்வளவு ரெண்டோ அதை வந்து 5 மாசத்துக்கு நம்ம முன்னாடியே கொடுக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அன்ஏர்ன்டு இன்கம். அதை வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ணல, 3 மாசத்துக்கு இன்னும் வரவே இல்லை, ஆனா ஒரே ஃபர்ஸ்ட் மாசமே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுதான் அன்ஏர்ன்டு இன்கம். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம பார்க்கலாங்க. ஸோ குட்வில்ங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா பிராண்ட் ரெப்புடேஷன் வேல்யூ. ஸோ ஒரு பிராண்டு மேலே இருக்க ஒரு ரெப்புடேஷன் நம்ம சொல்லலாம், சரிங்களா. அதுதான் இன்டான்ஜிபிள் அசெட். டெப்டார் அப்படின்னா நம்ம கடன் கொடுத்தவங்க. பீப்புள் ஹூ ஓன் மணி டு பிஸ்னஸ். கிரெடிட்டார், பீப்புள் டு ஹூம் பிஸ்னஸ் ஓன் மணி. ஸ்டாக் இன்வென்டரி, ஸ்டாக்னா நம்ம கிட்ட இருக்க இருப்புகள். ஸோ நம்ம கம்பெனியில இருக்க ஸ்டாக்ஸ். கூட்ஸ் அவைலபிள் ஃபார் சேல், சரிங்களா. நம்ம வந்து ஒரு விற்கக்கூடிய பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கிறது. ஸோ பில் ரிசீவபிள், அந்த பில்லுக்கு எகென்ஸ்டா வந்து நம்ம அமௌண்ட் வரணும். ரிட்டர்ன் ப்ராமிசஸ் டு ரிசீவ் மணி. பில்ஸ் பேயபிள், ஸோ நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ரிட்டர்ன் ப்ராமிஸ் டு பே மணி. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட். ஸோ இதுவும் பேட் டெப்ட் மாதிரி தாங்க. ஸோ உங்களுக்கு வரலாம், வராமையும் போகலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஸோ இதில் நம்ம மூவ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ 11th இருக்க புக்ஸ் அண்ட் புக் பேக் எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து போடலான்னு இருக்கோம். ஸோ அண்ட் அப்டேட்ஸ் ஆர் காமர்ஸ் அப்டேட் ஆர் சிஎம்ஏ அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துவாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ, சரிங்களா. ஸோ தாராளமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுறேன் நாங்களும், சரிங்களா. தேங்க்யூ.